இந்திய வல்லுநர்கள் உலகையே வியக்க வைக்கும் வகையிலான புதிய கண்டுபிடிப்புகளையும் புதுமைகளையும் உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உலக பொருளாதாரத்தின் முன்னணியில் இருக்கும் சிக்கலான வணிகங்களை உருவாக்குவதிலும் மேம்படுத்துவதிலும் உள்ள மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப பணிகளில் இந்திய நிர்வாகிகள் தங்களின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். உலகளாவிய தொழில்நுட்பத்துறை தலைவர்களில் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதே இதற்கு சான்று. பிரான்சின் நீஸ் நகரில் இந்திய கல்வி அமைச்சகத்தின் ஆதரவுடன் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் 2026 நிகழ்வு இத்தகைய பல புதுமைகள் இந்தியாவில் சாத்தியம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. வியூக ரீதியில் முக்கியமான துறைகளில் உள்ள ஸ்டார்ட் அப்களை பொறுமையுடன் வளர்த்தெடுப்பது உலக அளவில் சிறந்த தொழில் முயற்சிகளுக்கு இணையாக போட்டியிடக்கூடிய மிகச்சிறந்த முடிவுகளை அளிக்கும் என்பதை காட்டியுள்ளது. அந்த நிகழ்வில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் நடுத்தர வல்லரசு கூட்டமைப்பு என்ற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்தார். இதன் மூலம் புதிய முயற்சிகளுக்கான உலகளாவிய தாயகமாக இந்தியா மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கவே செய்கின்றன. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் மிக சக்தி வாய்ந்த AI மாடல்களான கிளாட் மைத்தோஸ் மற்றும் ஃபேபிள் ஆகியவை அமெரிக்கர் அல்லாதோருக்கு தடை செய்யப்பட்டதன் பின்னணியை எதிர்கொள்வதற்கு இந்த புதுமையான முயற்சிகள் குறித்த கேள்வி மிகவும் முக்கியமானது. இந்த தடை நடவடிக்கை ஏற்கனவே சில இந்திய நிறுவனங்களையும் பயனர்களையும் பாதித்துள்ளது. ஃப்ரான்டியர் AI அல்லது செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறிய அளவிலான முன்னேற்றத்தை அடைவதற்கு கூட கோடிக்கணக்கான டாலர்கள் தேவைப்படுவதால் அசுர பலத்துடன் முட்டி மோதி அதனை அடைவது சில நிறுவனங்களுக்கு சாத்தியமில்லாமல் இருக்கலாம். பல தொழில்நுட்ப கொள்கை வகுப்பாளர்கள் பரிந்துரைப்பதைப் போல AI பயன்பாட்டு வல்லரசாக மாறுவது கூட ஒரு தோற்றுப்போகும் போராக அமையலாம். ஏனெனில் AI மூலம் அறிவுசார் பொருளாதார திறன்களை பெற முயற்சிப்பதில் இந்தியா மட்டும் தனியாக இல்லை. இருப்பினும் வேறு பரந்த வாய்ப்புகள் இருக்கவே செய்கின்றன. விண்வெளி ஆய்வு, பாதுகாப்புத்துறை, மெட்டீரியல் சயின்சஸ் போன்ற ஆழமான தொழில்நுட்பத் துறைகள் இன்னமும் திறந்த போட்டிக்களமாகவே இருக்கின்றன. இந்தியா புத்தாக்க முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்ல இரண்டு விஷயங்கள் முக்கியமானவை. இந்தியா மூலதனத்தையும் திறமையையும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தாயகமாக விளங்க வேண்டும். மூலதனத்தை பொறுத்தவரை இந்தியாவில் சாதிப்பவர்களின் அதீத லாப வேட்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் புதுமைகளை உருவாக்குபவர்கள் இந்திய மண்ணில் வெற்றி பெறவே அஞ்சும் நிலை தவிர்க்கப்படும். துணிகர மூலதன நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் செய்வதைப் போலவே இங்கும் ஆய்வு மற்றும் அதிநவீன கண்டுபிடிப்புகளுக்கான யோசனைகளை மதிப்பிடும் நிலையில் இருக்க வேண்டும். மேலும் வரி விதிப்பு கொள்கைகள் தெளிவானதாகவும் கணிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். திறமையாளர்களை ஈர்க்கும் தாயகமாக மாறுவதற்கு தேவையான அம்சங்கள் மிகவும் எளிமையானவை. சிறந்த திறமையாளர்கள் தங்களின் எதிர்காலத்தையும் திறமையையும் இந்தியாவில் வளர்த்தெடுக்க ஆவலுடன் காத்திருக்க வேண்டுமே தவிர இங்கு தங்களின் திறமைக்கு முட்டுக்கட்டை விழுவதாக கருதி மேம்பட்ட வாழ்வை தரும் என்று தாங்கள் நம்பக்கூடிய வெளிநாடுகளுக்கு ஓடக்கூடாது. இதற்கு தூய்மையான காற்று, நகர்ப்புறங்களில் ஏராளமான பசுமை பரப்புகள், மலிவான நம்பகமான பொது போக்குவரத்து போன்ற பொது முதலீடு செய்வது நல்ல பலன்களை அளிக்கும். வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்புபவர்கள் இவற்றுக்காகத்தான் அதிகம் இயங்குகிறார்கள். இந்தியாவின் பழமையான பிடிவாதமான சில பிரச்சனைகளே உண்மையில் புதுமையான ஒரு சூழல் உருவாவதற்கு தடையாக உள்ளன. இந்த சிக்கல்களை தீர்க்க அரசியல் பலம்தான் தேவையே தவிர இடர் மூலதனம் அல்ல என்பதுதான் இதில் உள்ள நல்ல செய்தி.